அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நிமித்த கேள்வியின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நிமித்த நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் திட்டக்குடி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் திட்டக்குடி மண்டலம் 22 முதல்வி ஆளுநர் ரொட்டேரியன் தாசன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் திட்டக்குடி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சிவகிருபா அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் வேல்முருகன் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் சண்முக சுந்தரம் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள், முன்னாள் தலைவர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்களை அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஸ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அட்மிட் பண்ணீங்க, மியூட்ல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நிலையில் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்க நிறுவன அகத்தொழில்மை செய்ததற்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமயத்திலே களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தை இங்கே கூடியுள்ள ரோட்டில் எங்களுக்கு உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ஸ்ரீமுஸ்டம் சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசானல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இருக்காரா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை, நன்றாக மூச்செடுத்து எழுத்து உ இம்.
உம், வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை நேரம் நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டவும். 1 2 3 4 5. கால் பார்த்து நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ரைட் லெக் மடக்கி டச் பண்றோம். அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக், நன்றாக மூச்சல் தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நின்ற பாதாசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக்கோட சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை மேல் உயர்த்தி வணக்க வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மெதுவா காலை கீழே இறக்கிருங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. அடுத்து லெஃப்ட் லெக், ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. நின்ற பாதாசனம். இந்த பயிற்சி செய்யறதுனால நமக்கு கவனம் நல்லா வரும். கவனமா இருக்கிறதுக்கு இந்த பயிற்சியை நம்ம செய்யறோம். கால் நரம்பு மண்டலங்கள் வந்து பாத்தீங்கன்னா உடம்பில் இருக்கிற அத்தனை நரம்பு மண்டலங்களுக்கும் இந்த கால் பாதத்துக்கு போய் வரும். அதனால அனைத்து உறுப்புகளுக்கும் இந்த ஆசனம் வந்து செய்யறது ரொம்ப சிறப்பு. நீங்க வீட்டுல செய்யும் போது இந்த ஆசனங்களை ஒரு 40 செகண்ட் செய்யலாம். அடுத்து பாதகஸ்தாசனம்.
சுவாச உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை நாம் இன்னைக்கு செய்றோம். பாதகஸ்தாசனம் முதல் நிலை. இரண்டாவது நிலை. நேரா கையை மூச்சு இழுத்துட்டே மேல வரும். மூச்சை விட்டுட்டு மீண்டும் மூச்சு இழுத்துட்டே பேக் பெண்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சை விட்டுருங்க. மீண்டும் மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே வரும். தரையை நல்லா டச் பண்ணிட்டு அப்படியே கணுக்கால் பின்னாடி பிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு தலையை க்ளோஸா கொண்டு வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே மூச்சு விட்டே மேல வாங்க. மூச்சு நல்லா இழுத்துட்டு மூச்சு விடுறோம். மீண்டும் மூச்சிலுங்க. மூச்சு இழுத்துட்டே பேக் பெண்டிங். 1 2 3 4 5. அப்படியே நேரா வந்துடுறோம். மெதுவா மூச்சு விட்டே கீழே வரும். நன்றாக மூச்சு இழுத்துடுங்க. பாதகஸ்தாசனம். பாதகஸ்தாசனம் செய்யறதுனால நம்முடைய ஜீரண உறுப்புகளும் சுவாச உறுப்புகளும் பலம் அடைகிறது. கண்களுக்கு நல்ல ஆற்றலை தருகிறது. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால் நேரா நீட்டுறோம். ஒட்டகாசனம். காலம் மடக்கிறோம். முட்டி போட்டு நின்று இடுப்புல கை வச்சிருங்க. மெதுவா பேக் பெண்டிங் பண்ணுங்க. காலை பிடிக்க முடியலன்னா தலை மட்டும் நல்லா பின்னாடி கொண்டு போய் அப்படியே நின்றுக்கோங்க. அப்படியே கவனமா நின்று செய்யலாம். இடுப்பு வலி இருக்கிறவங்க ரொம்ப ட்ரை பண்ணி செஞ்சீங்கன்னா இடுப்பு வந்து ரொம்ப வலி அதிகமாயிரும். கவனமா செய்யணும். ஒட்டகாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. வஜ்ராசனத்துல உட்காந்துக்கிறோம். நன்றாக மூச்சு இழுத்துடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுத்துடுங்க. மகாமுத்ரா. பின்னாடி கை கட்டிக்கோங்க. நன்றாக மூச்சிலுங்க. மெதுவா கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. சின்முத்திரை நன்றாக மூச்சு இழுத்துடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்துடுறோம்.
அடுத்து மானாசனம். அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல பாருங்க. இடுப்பு நல்லா வளைச்சு கீழே கொண்டு வரோம். தலையை மேல உயர்த்துறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு விட்டுக்கிட்டே இடுப்பை மேல தூக்கிடுறோம். தலை கீழே கொண்டு போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. வஜ்ராசனுக்கு வந்து நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுறோம். கால் நேரா நீட்டிக்கிறோம். அர்த்த மச்சேந்திராசனம். ரைட் லெக் மடக்கி லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு கொண்டு வாங்க. ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் நல்லா பிடிச்சிடுறோம். லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா பின்னாடி திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஆழ்ந்து மூச்சல் தொடுறோம். நன்றாக மூச்சல் தொடுங்க. கால் நேரம் நீட்டிக்கிறோம். லெஃப்ட் லெக் கீழே மடக்கங்க. ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. ரைட் லெக் நல்லா பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு முடிஞ்ச அளவுக்கு ரைட் சைடு திருப்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுறோம். அடுத்து அர்த்த பத்மாசனம். லெஃப்ட் லெக் வச்சுக்கிறோம். அடுத்து ரைட் லெக் எடுத்து மேல வைக்கிறோம். சின்முத்திரை. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. உத்தித அர்த்த பத்மாசனம். கையை ஷோல்டர் நேர் கீழே வச்சுக்கிறோம். நல்லா கையில பேலன்ஸ் கொடுத்து உடம்பு மேல தூக்குங்க. அப் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. சின்முத்திரை. ஒன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க.
கால் நேரம் நீட்டிக்கிறோம். அப்படியே முட்டி போட்டுக்கோங்க. வஜ்ராசனுக்கு வந்து கபாலபதி பஸ்திரியா. ரைட் ஹேண்ட் வச்சுக்கோங்க. பெருவரில் வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே மோதிரவரில் வச்சுட்டு பெருவரில் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மெதுவாக விழுந்து சரியா நம்ம மூச்சு உள்ளே எடுத்துறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மோதிரம் வச்சுக்கோங்க. பெருவரில் எடுத்துட்டு ரைட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கண்டிஷன் முத்திரை வச்சுட்டு நல்லா மூச்சு கவனிங்க. மெதுவா மூச்சு எடுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுறோம். அடுத்து ஒட்டகாசனத்துல மூச்சு பயிற்சி. மூச்சுக்கு ஒரு நேரம் அடிக்கிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். மெதுவா ரைட் லெக் பிடிங்க, அடுத்த லெஃப்ட் லெக். தலை நல்லா பின்னாடி வந்து பயிக்கிறோம். கபாலபதி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. வஜ்ராசனத்தில் அமர்ந்து மெதுவா கை நீட்டி முயலாசனம். 1 2 3 4 5 6 7
8, 9, 10. Hold. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. +3 அடுத்த +3 கூட செய்யலாம். பின்னாடி கை வச்சு இடுப்பு நல்லா தூக்கிடுங்க. தலைக்கு பின்னாடி நல்லா மூச்சு விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. வஜ்ராஸ் நிலையில வந்து அமர்ந்து நன்றாக மூச்சு கவனிங்க. நல்லா மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுறோம். நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. முயல் ஆசனம். கை முன்னாடி வைத்து தலை டச் பண்றோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து மூச்சு பயிற்சி. கை முன்னாடி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 1, நல்லா மூச்சு இழுத்துடுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. முடிய வஜ்ராசனத்துல வந்துங்க. நன்றாக மூச்சு இழுத்து மெதுவாக விடுங்க. ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுறோம். ஆழ்ந்து வச்சு திரும்ப பஸ்திரியா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. பின்முதிரை வச்சு நன்றாக மூச்சு கவனிங்க. அப்படியே மூச்சு எடுத்து மெதுவா விடணும்.
ஸ்டார்டிங் முத்திரை வச்சு 2 முறை சொல்லுங்க. ஓய்வு. மிக சிறப்பாக ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், கிரி பயிற்சிகள் சென்று முடித்தோம். அடுத்து நாம நாடி சுத்தி பிராணாயாமம் 5 நிமிடம், தியானம் ஒரு 5 நிமிடம், சாந்தியாசனம் ஒரு 5 நிமிடம் செய்து பயிற்சிகள் முடித்தது சிறப்பு. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், கிரிய பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான் நலசிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி. சிறப்பு. இன்னைக்கு சிறப்பான ஒரு எல்லா பயிற்சியும் ஐயா கொடுத்தாங்க. இன்றைய நிலைகளில் நம்ம தொடர்ந்து அந்த பயிற்சி முறைகளை ஒவ்வொரு நிலைகளுக்கேற்ப கையாண்டு உடல் ஆரோக்கியம் பெற்று சிறப்புடன் வாழ அன்புடன் கேட்டுக்கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் சிறப்பான வகுப்புகளை எடுத்து நமக்கு அனைவருக்கும் நல்ல ஒரு புரிதலையும் வாழ்க்கையில் நாம் ஏற்படும் மாற்றங்களையும் நமக்கே உரிய பாணியில் சிறப்பாக நாம் ஒவ்வொரு நிலைகளையும் உயர்த்தி கொள்ள சிறப்பித்து வரும் அகிலா மேடம் அவர்கள் இன்றைய நிகழ்விலும் சிறந்த உணவு முறை என்ன என்பதை பற்றி நமக்கு அற்புதமாக விளக்கம் அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் இந்த நிகழ்வில் ஏன்னா அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம நடைமுறைகளில் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் வாழ்க்கையில என்ன நிலைகளை தொடர்ந்து நாம் சிறப்பாக பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வை ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பித்து வருகிறார்கள். அந்த வகையிலே இன்று சிறந்த உணவு முறை பற்றி சிறப்பிக்க இருக்கும் அகிலா மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் பேசுறது கிளியரா இருக்குங்களா? இருக்குதுங்கம்மா. நன்றி. கிளியரா இருக்கு. இன்றைக்கு நாம சிறந்த உணவு பத்தின சில கருத்து பரிமாற்றம் பண்ண போறோம். இந்த டாபிக் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம குழுவில் அதை பத்தி நிறைய ஒரு காரசாரமான விவாதம் போயிட்டு இருந்தது. இயற்கை உணவு சிறந்ததா, இரவிட இயற்கை உணவு எடுக்கலாமா, சிறுதானிய உணவு சாப்பிடலாம், அதுக்கப்புறம் மரபு அரிசி சாப்பிடலாம், காலை வேளையில இயற்கை உணவு சிறந்தது, இப்படி பல கருத்து பரிமாற்றங்கள் இருந்தது. அது கொஞ்சம் ஒரு பொதுவான கருத்துக்களா இருந்தது. ஒரு இயற்கை மருத்துவரா 20 வருட அனுபவம் இருக்கிறதுனால நான் சில கருத்துக்களை என்னுடைய தரப்புல இருந்து நான் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நீங்க சிந்திச்சு பார்த்து நீங்க ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா அப்படிதான் இருக்கும். ஒரு சிறந்த உணவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் மாறக்கூடியது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. இதுதான் அடிப்படை. முதல்ல அந்த விதியை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இயற்கை எல்லாரையும் ஒரே மாதிரி எல்லாம் படைக்கல. உருவத்துல எல்லா விஷயத்திலையும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. அந்த மாதிரி உணவை பொறுத்த வரைக்கும் நமக்கான உணவு எது அப்படிங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். ஓவரால் சொல்லலாம், நமக்கு ஒருவேளை இயற்கை உணவு, ஒருவேளை பாரம்பரிய அரிசி சாப்பாடு, ஒருவேளை சிறுதானிய உணவு அப்படி சொல்லலாம். ஆனா அப்படி கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையில இயற்கை உணவு அப்படிங்கிறது தனியா ஒரு வேளை உட்கார்ந்து சாப்பிடுற உணவாவே இருந்ததில்லை. அது முதலாவது. 2வது பாத்தீங்கன்னா, பாரம்பரிய அரிசி சாப்பாடு அப்படின்னு தனியா அவங்க ஒண்ணும் சாப்பிடல.
அரிசி சாப்பாடுங்கிறதே ரொம்ப ரேரா தான் இருந்தது. சிறுதானிய உணவு அதிகமா எடுத்துக்கிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அன்றைக்கு இருந்த உடல் உழைப்பு அந்த மாதிரி. அன்றைக்கு இருந்த அந்த ஒரு சிறுதானியத்தை உருவாக்கக்கூடிய விதமும் வேற மாதிரி இருந்தது. இப்ப நம்ம தெளிவா ஒண்ணு ஒண்ணா பார்த்துக்கலாம். முதலாவது எல்லாருமே சிறந்த உணவுன்னு சொல்லக்கூடிய இயற்கை உணவ பத்தி பார்க்கலாம். இயற்கை உணவு யாருக்கு, எந்த சூழலில் வாழறவங்களுக்கு இயற்கை உணவு சிறந்தது? இது என்ன இப்படி புதுசா ஒரு விஷயத்த சொல்றீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாம எப்பவும் சொல்லக்கூடியது அப்படின்னு சொன்னா, எப்பல்லாம் உங்களுடைய உடல் எனக்கு ஓய்வு தேவை அப்படின்னு நினைக்குதோ, முதல்ல நாம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், ஓய்வு குடுக்க வேண்டிய ஒரு விஷயம் எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய செரிமான மண்டலத்துக்கு. இது புரிஞ்சுதுன்னா, இந்த கான்செப்ட் புரிஞ்சா எதுக்காக வந்து இயற்கை உணவு அப்படிங்கிற டாபிக்ல எந்த நேரத்துல யாருக்கு சிறந்த உணவுங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருவேளை நமக்கு ஒரு தலைவலியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ரொம்ப எளிமையா பார்ப்போம். தலைவலி வந்துருச்சு அப்படின்னா, அப்ப நாம உணவு எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. ஏன்னா வலி இருக்கு. அந்த நேரத்துல நான் எதையும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியாது. புரியுதுங்களா? அப்போ நான் எந்த உணவு வந்து எடுத்துக்கணும்? ஏன்னா நம்ம அ ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்னா, உடம்புக்கு முடியலனாலே ஒரு டாக்டர் கிட்ட எனக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு கேட்கறதில்ல யாருமே. நான் எத சாப்பிட்டா சரியா போகும்னு தான் கேட்கிறோம். அதன் அடிப்படையில வந்தது தான் நம்மளுடைய வெஸ்டர்ன் கலாச்சாரத்துல அல்லது நம்மளுடைய ஆங்கில மருத்துவத்துல உடனே எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாத்திரை குடுக்குற பழக்கம் வந்தது காரணம் நாம கேட்டதனுடைய விளைவுதான். என்ன உடம்புக்கு வந்துட்டாலும் சாதாரண தலைவலியில ஆரம்பிச்சு கேன்சர் வரைக்கும் நான் என்ன சாப்பிடுறது? நமக்கு அந்த சூழல்ல நம்ம உடம்பு என்ன சொல்றதுங்கிறத கேட்கறதே இல்ல. எனக்கு இப்ப சாப்பாடு வேணுமா? வேணாமா? எனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு ஓய்வு வேணுமா? அல்லது எனக்கு ஒரு தியானம் பண்ணணுமா? அல்லது சந்தோஷமான மனநிலை எனக்கு வேணுமா? இல்ல எனக்கு ஒரு பொழுதுபோக்கு வேணுமா? நான் இந்த சூழல விட்டு வெளியில போய் நல்ல ஒரு சூழல்ல இருக்கணுமா? இப்படி என்ன வேணும்னு நம்ம கேட்கறது இல்ல. நான் என்ன சாப்பிடணுங்கிறது தான் பிரதான கேள்வியா இருக்கு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு எல்லா மாத்திரை மருந்துகளும் வந்தது. சரிங்களா? அதுதான் நாம இப்ப என்ன சொல்றோம், நம்ம அடிமை ஆக்கிடுச்சு அந்த மருந்து கிடையாது. நாம கேட்டோம், அது கிடைச்சது. சோ இப்ப நாம இனிமே என்ன கேட்கணும்னா, எப்பவுமே ஒரு தொந்தரவு உடம்புக்கு வந்துருச்சுன்னா, நீங்க யார்கிட்ட ஒரு சொல்யூஷன் கேட்கறதா இருந்தாலும், நான் என்ன பண்ணணும்? இனி கொஞ்சம் கேள்விய மாற்றி கேட்டு பழகுனீங்கன்னா, நீங்க கேட்கிற கேள்வி எந்த நபர்கிட்ட கேட்கிறீங்களோ, அவர்கிட்ட இருந்து பதில் வருதோ இல்லையோ, இந்த பிரபஞ்சம், இந்த பஞ்சபூத ஆற்றல், இந்த இறை ஆற்றல் உங்களுக்கு சரியான ஒரு பதிலை குடுக்கும். அது உங்களுக்கு தெளிவுபடுத்தும். உடல் தானாவே உங்களுக்கு வெளிப்படுத்தும். எனக்கு ஓய்வு வேணும், அல்லது தனிமை வேணும், அல்லது எனக்கு தியானம் வேணும், அல்லது எனக்கு மனதுக்கு ஒரு தெளிவு வேணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃப்யூஷன் ஏதோ ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. எப்படி விடை பெறுறதுங்கிறதே தெரியாம இருக்கும். அப்போ அந்த விடை கிடைக்கிற வரைக்கும் உங்களால நிம்மதியா சாப்பாட்டுல கை வைக்க முடியாது. அல்லது எந்த ஒரு காரியத்திலயும் ஈடுபட முடியாது. அப்போ அந்த டைம்ல நான் எனக்கு இந்த சாப்பாடு வேணும்னு கேட்பீங்களா? நான் என்ன சாப்பிடணும்னு கேட்பீங்களா? கிடையாது. ஸோ எது உங்களுக்கு தீர்வை குடுக்குமோ அது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, என்ன வேணும்னு கேட்டு பழகுங்க. சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இயற்கை உணவு என்பது நம்ம உடம்புக்கு சக்தியையும் கொடுக்கும், செரிமான மண்டலத்துக்கு ஓய்வையும் கொடுக்கும். சரியான ஓய்வை கொடுக்கும். ஏன்னா, இயற்கை மருத்துவத்த நெறைய பேரு அ வேண்டான்னு ஒதுக்குறதுக்கு முக்கியமான விஷயமே இந்த டயட்டு தாங்க. இத சாப்பிடாதீங்க, அத சாப்பிடாதீங்க. குறிப்பா இயற்கை உணவு சாப்பிடுங்கன்னு சொன்னா, இயற்கை மருத்துவத்துக்கு பெரும்பாலும் வர்றது. அப்படி இல்லன்னா, இப்போலாம் அலோபதி ஹாஸ்பிட்டல் மாரி எமர்ஜென்சிக்கு போறது மாரி ஆயிடுச்சு நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு 10 நாள் போனா எப்படி இருந்தாலும் நேச்சுரோபதியில போனா சரியாயிடும். அப்போ நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இயற்கை உணவுக்கு போய், இயற்கை மருத்துவத்துல போய், ஒரு 10 நாளைக்கு டீடாக்சிஃபிகேஷன் இருந்து நேச்சுரல் ஃபுட் சாப்பிட்டு சரி பண்ணிக்கிட்டு, அப்புறம் நம்ம இஷ்டப்பட்டத சாப்பிடலாம். அப்படி ஆயிடுச்சு இப்போ. ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க தான் பெரும்பாலும் இப்ப நேச்சுரோபதி சென்டருக்கு இதுக்காக தான் வராங்க. ஆனா, உங்களுடைய உணவை இயற்கை உணவு சிறந்த உணவாக எந்த சூழலில் மாறும் அப்படின்னு சொன்னா, உங்க உடம்புக்கு ஓய்வு தேவைப்படும் பொழுது. அதாவது ஒரு பிரச்சனை சரியாகணும். தலைவலியிலிருந்து, வயித்து வலியிலிருந்து, காய்ச்சல் அல்லது மிகப்பெரிய வியாதி வரைக்கும் உங்களுக்கு சரியா போகணும். உங்க உடலுக்கு சிகிச்சை தேவை அப்படின்னு சொன்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, நாம ஓய்வு குடுக்கணும். நம்ம கண்ட்ரோல்ல நம்ம உடல் இயக்கத்தை பொறுத்தவரைக்கும், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் எது அப்படின்னு சொன்னா, நாம பேசக்கூடிய இந்த விஷயம். அதாவது பேசக்கூடிய இந்த ஒரு செயல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ மௌன விரதம் இருக்கணும். 2வது செரிமான மண்டலத்துக்கு நாம என்ன சொல்றோம்னா, கொஞ்சம் ஓய்வு குடுக்கணும். முடிந்தால் மௌன விரதத்தோடு சேர்த்து உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா, விரைவில குணம் பெறுவீங்க.
நம்மளுடைய மகாத்மா காந்திஜி இயற்கை மருத்துவ மையம் ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன 2 விஷயம். அதுல இதோட சேர்த்து என்ன பண்ணுவாருன்னா, ராம ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஆனா முதல்ல சொன்னது உண்ணா நோன்பும் மௌன விரதமும் தான். இது இருந்தாலே போதும். இதுதான் முதல்ல அடிப்படையில நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இயற்கை மருத்துவம் இப்படித்தான் வெளியில வந்துச்சு. அதற்கு அப்புறம் தான் இதுல இருந்து மக்கள் நிறைய பேர் வெளியில வர்றதுனால இயற்கை உணவா, அதாவது உண்ணா நோன்பா, மௌன விரதமா எப்படி இருக்கிறது, அப்படிலாம் பண்ணியெல்லாம் என்னால சரி பண்ணிக்க முடியாது அப்படின்னு வந்ததுதான் எதுன்னு சொன்னீங்கன்னா இயற்கை உணவு. சரி, இந்த இயற்கை உணவு எப்படி உடல் உபாதைகளை களையும் அப்படின்னு சொன்னா, உங்க உடம்புல ஒரு தொந்தரவு வரும்பொழுது நாம என்ன பண்ணணும்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோமா? அந்த உடம்புல கழிவுகள் எங்கேயோ சேர்ந்திருக்கு, குப்பை சேர்ந்திருக்கு. இதுக்கு பேர் தானே நோய். சரி, அந்த குப்பையை எடுத்து போடுறது தானே சிகிச்சை. இதுக்கு நாம என்ன பண்ணணும்? முதல்ல கழிவுகளை, குப்பைகளை தூக்கி வெளியில போடணும். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க கொஞ்சம் உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும். செரிமான மண்டலத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். அதே சமயத்துல நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒண்ணு எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். நீங்க என்னதான் 3 வேளையும் காய்கறி, பழம், முளைக்கட்டிய தானியம், நட்ஸ், நல்ல விலை உயர்ந்த உலர் பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா கூட கூடவே நமக்குள்ளவே ஒரு கேள்வி வரும். நம்ம எதுவுமே சாப்பிடலையே. ஏன்னா நம்ம சாப்பாடுனா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, எப்பவுமே 3 வேளையும் நல்ல வட்டல் ஃபுல்லா போட்டு ஒரு டிஃபன் இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, அதுக்கு நல்ல வெரைட்டியான சைட் டிஷ் இப்படி சாப்பிட்டாதான் நம்ம சாப்பிட்டதா அர்த்தம். அல்லது நல்லா வாழை இலையை விரிச்சு போட்டு தலைவாழையை போட்டு அறுசுவை உணவு, வடை, பாயாசம் அப்படியெல்லாம் அட்லீஸ்ட் தயிர் சாதமாவது சாப்பிடணும். சொல்றோமா இல்லையா? ரசம் சோறாவது சாப்பிடணும். இரவு உணவு அப்படின்னு சொன்னா நல்ல எண்ணெயில பொரிச்சதோ அல்லது நல்ல ஒரு திடமான உணவு, சுவையான உணவு சாப்பிடணும். இப்படியே பழகின நம்ம உடம்புக்கு நீங்க இயற்கை உணவை 3 வேளை இல்ல 5 வேளையே குடுத்தா கூட நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். நான் எதுவுமே சாப்பிடலையே. நிறைய பேரு ஹாஸ்பிட்டலுக்கு கெஸ்ட்டா வருவாங்க பாக்குறதுக்கு. அதாவது பேஷண்ட்ஸோட அட்டெண்டர்ஸ் வருவாங்க. வந்து அவங்கள கேட்டிருப்பாங்க. வந்து என்கிட்ட முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, அம்மா எதுவுமே சாப்பிடலையாமே, பிள்ளைக்கு எதுவுமே குடுக்கலையா நீங்க? வீட்டுக்காரர் எதுவுமே குடுக்கலையா? அம்மா காலையில இருந்து இயற்கை உணவு. அதெல்லாம் இல்லம்மா. நீங்க பழம் குடுக்குறீங்க, காய்கறி குடுக்குறீங்க. சாப்பாடே குடுக்கலையாமே. ஒரு டிஃபன் 2 இட்லியாவது குடுக்கலாம்ல. அவங்களுக்கு புரியாது. இது அதை விட விலை உயர்ந்தது, தரத்திலும் உயர்ந்தது அப்படிங்கிறது புரியாது. ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம். சரி. இப்ப இயற்கை உணவு நமக்கு செரிமான தன்மையை ரொம்ப ஓய்வு கொடுக்கக்கூடியது. எப்படி அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த நட்ஸ் வேணா எடுத்துக்கோங்க. எந்த முளைக்கட்டிய தானியம் வேணா எடுத்துக்கோங்க. எவ்வளவு பழங்கள் வேணா எடுத்துக்கோங்க. நீங்க அத ரசிச்சு, ருசிச்சு, மென்னு அப்பதான் நீங்க உள்ள முழுங்கவே முடியும். உதாரணத்துக்கு ஒரு வாழைப்பழமே வச்சுக்கோங்களேன். வாழைப்பழம்ங்கிறது ரொம்ப சாஃப்டானது. நமக்கெல்லாம் தெரியும்ல. ஏங்க அந்த வாழைப்பழத்த நீங்க ஒரே ஒரு வாய் சின்னதா அப்படி எடுத்துட்டு வாயில வச்சு முழுங்கி பாருங்களேன். பாசிபிளே இல்ல. ஆனா இவ்வளவு வாய் சாப்பாட்ட நம்மளால முழுங்க முடியும். புரியுதுங்களா? இதுதான் இறைவனுடைய படைப்பு. ஒரு வாழைப்பழத்தை கூட நாமளால ஒரு மெல்லு கூட மெல்லாம உங்களால முழுங்கவே முடியாது. ஆனா ஒரு கவளம் சாப்பாடு இவ்வளவு சாப்பாட்ட உங்களால என்ன பண்ண முடியும்? மெல்லவே வேண்டாம். முழுங்கிடுவோம். அப்படிதான் நம்ம எல்லாம் பண்றோம் இப்போ. முழுங்கிடுவோம். சோ இது நமக்கு பழகிடுது. அதாவது இயற்கை உணவு முதல்ல ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட தகுந்த ஒரு உணவு. நல்லா மென்னு தான் உங்களால சாப்பிடவே முடியும். அந்த விதத்துல அது முதல்ல என்ன பண்ணும்னா, உங்க உடம்புக்குள்ள தேவையான அனைத்து சத்துக்களையும் குடுத்துரும். ஒரு வாழைப்பழம் போதும் உங்களுடைய ஒரு வேளை உணவிற்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் குடுக்கும். ஆனா நம்ம ஏத்துக்கிறது இல்ல. ஐயோ! ஒரு வாழைப்பழம் எப்படி நமக்கு வந்து உணவா மாறும் அப்படின்னு. சாப்பிட்டு பார்த்தா புரிதலோட இருந்தீங்கன்னா, நாக்கினுடைய சுவை நரம்புகளுக்கு நீங்க தேவையான ஒரு தூண்டுதலை குடுத்தீங்க அப்படின்னா, வேலை குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அது போதும்னு சொல்லும். சரி, இயற்கை உணவு நீங்க எத வேணா எடுத்துக்கோங்க. ரசிச்சு, ருசிச்சு மென்னு தான் சாப்பிட முடியும் 1. 2வது 1/2 மணி நேரத்துக்குள்ள 30 ஆ அதாவது நிமிடங்களுக்குள்ள அது சக்தியாக மாறிடும். செரிமானம் ஆகிடும். 2வது. 3வது அது முழுவதும் எந்தவித வேஸ்ட்டும் இல்லாம அது உங்களுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். முதல்ல ரசிச்சு, ருசிச்சு மென்னு தான் சாப்பிட முடியும். 2வது 1/2 மணி நேரத்துல செரிச்சிரும். 3வது அது முழுசா பேலன்ஸா இல்லாம, மிச்சம் இல்லாம அது உங்களுக்கு சக்தியா மாறிடும். அதுல வேஸ்ட்டே இருக்காது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுறதுனால, கிட்டத்தட்ட ஒரு வேளைக்கு 2 1/2 மணி நேரம் உங்களுக்கு ஓய்வு கிடைக்குது. எதுக்கு? செரிமான மண்டலத்துக்கு. புரியுதுங்களா? சரி, எதுக்கு நாம செரிமான மண்டலத்துக்கு ஓய்வு குடுக்கணும்? இப்போ உடம்புல கிட்டத்தட்ட பல சிஸ்டம் இருக்கு. இதுல அத்தனை சிஸ்டமும் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
ஒரு சில சிஸ்டம் மட்டும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அதுக்கு நம்ம ஓய்வு கொடுத்துட்டோம் அப்படின்னா உடல் முழுவதும் உள்ள அனைத்து உறுப்புகளும் தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய அந்த தன்மைக்கு தேவையான நேரம் கிடைக்கும். ஒரு வேளைக்கு 2.5 மணி நேரம் மிச்சமாச்சுன்னா அந்த 2.5 மணி நேரத்துல உங்க உடல் உறுப்புகள்ல 1/4 பாகம் அல்லது அரை பாகம் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள நமக்கு டைம் அந்த 2.5 மணி நேரத்தை பயன்படுத்திக்கும். புரியுதுங்களா? இதுதான். அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு டயபெட்டிஸோ அல்லது ஒரு லிவர் சிரோசிஸ் வச்சுப்போம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கல்லீரல் பாதிப்பு. எனக்கு வந்து கல்லீரல்ல பாதிப்பு இருக்கு. நான் வந்து சிகிச்சை எடுத்துக்கணும். என்ன பண்ணணும்னா முதல்ல நீங்க நிறுத்த வேண்டியது நிறுத்தணும். என்ன பண்ணணும் முதல்ல? செரிமான மண்டலத்துக்கு அதிகமான வேலை பளுவை கொடுக்கறத நிறுத்தணும். அப்ப என்ன பண்ணலாம்? பழங்கள் சாப்பிடுறீங்க. இந்த கல்லீரல் பாதிப்பு முழுவதுமாக உங்க உடலில் பூரணமா குணம் பெறுவதற்கு சாதாரண பிரச்சனைகளா இருந்தா 3 மாசம் ஆகும் குறைந்தது. இல்லை ஃபேட்டி லிவரா இருக்குன்னா குறைந்தது 6 மாதம் ஆகும். இல்லை எனக்கு சிரோசிஸ் இருக்கு, அழற்சி இருக்கு, கல்லீரலே முழுமையா பாதிக்கப்பட்டிருக்குன்னா 1 வருட காலம் ஆகும். அதாவது எனக்கு வயிறு உப்பிடுச்சு, கல்லு மாதிரி இருக்கு, எதை சாப்பிட்டாலும் நெஞ்சு கரிக்குது, சரியாக மலம் போகல அப்படின்னு சொன்னா 1 வருட காலம். அதிகபட்சம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு அதிகபட்ச நேரம் தன்னைத்தானே முழுமையாக சரி செய்து கொள்ளக்கூடிய எடுத்துக்கூடிய நேரம் 1 வருட காலம்ங்கிறது கல்லீரலுக்கு மட்டும்தான். ஸோ இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு. எப்படி நான் இதுல இருந்து மீண்டு வர்றது அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு 2.5 மணி நேரம் நீங்க அந்த உறுப்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கு நீங்க நேரம் கொடுப்பீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப நம்ம பெரும்பாலும் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிடுறோம்? குறைந்தது 3 வேளை நம்ம நிச்சயமா சாப்பிடுறோமா? அப்போ ஒரு நாளைக்கு 2 2 3 வேளைக்கும் சேர்த்து 7.5 மணி நேரம் இந்த கல்லீரல் தன்னைத்தானே சரி செய்தவர்களுக்கு நீங்க டைம் கொடுக்குறீங்க. இவ்வளவு பெரிய விஷயம். இதுதாங்க நாம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. ஒரு உறுப்போ அல்லது உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனையோ வந்துட்டா முதல்ல நாம என்ன கொடுக்கணும்னா அந்த உறுப்பு அந்த பிரச்சனை தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கு உடல் தன்னைத்தானே சரி செய்வதற்கு முதல்ல நாம கொடுக்கக்கூடியது ஒத்துழைப்பு. ஒத்துழைப்புனா என்ன? அது என்ன சொல்லுது? படுத்துக்கணும்னு சொல்லுதா? இல்ல சாப்பாடு வேணான்னு சொல்லுதா? இல்லைன்னா நல்லா குளிக்க சொல்லுதா? இல்ல தண்ணிக்குள்ள இறங்கி உட்கார சொல்லுதா? இல்ல யோகாசனம் நம்ம உடம்பு சொல்லும். நாம ஊர்ல இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் கேட்போம். நாம உடம்பு சொல்றதுதான் கேட்குது. அது சொல்லும் பொழுது நம்ம ஓய்வு கொடுக்கணும். பொதுவாவே கல்லீரல பிரச்சனை வரைக்கும் அது ஓய்வு தான் கேட்கும். நீங்க நல்லா படுத்து ஓய்வு எடுக்கிறது மட்டும் கிடையாது. இதுல உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் ஓய்வு கொடுக்கணும். அதிலும் குறிப்பாக வயிறு, மண்ணீரல், கல்லீரல், அதுக்கப்புறம் பான்கிரியாஸ், சிறுகுடல், பெருங்குடல் இத்தனை செரிமான மண்டலத்தில் கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் நீங்க ஓய்வு கொடுக்கணும். யாருக்கு முடியுதோ நீங்க உண்ணாவிரதம் இருக்கலாம். ஆனால் உண்ணாவிரதம் இருக்க முடியாதவங்க, எனக்கு அப்படி சாப்பிடாம இருக்கவே முடியாதுங்கிறவங்க இயற்கை உணவு சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த வேலையை முடிச்சிருங்க. அப்போ 8 மணி நேரம் அல்லது 9.5 மணி நேரம் எடுக்கக்கூடிய ஒரு வேலை கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு செரிமான மண்டலம் மட்டும் நீங்க சாப்பிட்ட உடனே செய்யக்கூடிய வேலை நேரம் 9 மணி நேரம். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம் போயிடுச்சுன்னா 1.5 மணி நேரம் தான் வேலை நடக்கும். மீதி 7.5 மணி நேரம் அந்த கல்லீரல் தன்னை சரி செய்து கொள்வதற்கு உடம்பு பயன்படுத்தி கொள்ளும். சோ ஒத்துழைப்பு முதலாவதா நீங்க கொடுத்துட்டீங்க. 2வது, இல்ல எனக்கு வந்து சாப்பிட்ட உணவுல இந்த சுவை உணவு தான் வேணும் அப்படின்னு உடம்பு கேட்டுச்சுன்னா, நாக்கு கேட்டுதுன்னா அந்த சுவை உள்ள உணவு இயற்கையில எதுல இருக்குங்கிறத முதல்ல யோசிங்க. உதாரணத்துக்கு கல்லீரலை பொறுத்த வரைக்கும் புளிப்பு சுவை கேட்கும். மாங்காய் இருக்கு, நெல்லிக்காய் இருக்கு, எலுமிச்சை இருக்கு, ஆரஞ்சு சாத்துக்குடியில கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த உணவுல எல்லாம் இயற்கை உணவுல எதுல உங்களுக்கு பிடிச்ச அல்லது உங்க உடம்பு நாக்கின் மூலமாக கேட்கக்கூடிய சுவை எதுல இருக்கோ இயற்கையா எதுல இருக்கோ அதை முதல்ல செலக்ட் பண்ணுங்க. சில பேருக்கு பர்டிகுலரா எனக்கு இந்த உணவு வேணும் அப்படின்னு உடம்பு கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் சொல்லியிருக்கிறேன். சிலருக்கு பாத்தீங்கன்னா மாதவிடாய் காலத்துல இனிப்பு சுவை எனக்கு நல்ல இனிப்பு சாப்பிடணும்னு தோணும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா கருப்பட்டி, சப்போட்டா, பேரிச்சம்பழம், வெள்ளத்துல செஞ்ச ஏதாவது உணவு முடிந்த வரைக்கும் இயற்கையில இருக்கக்கூடியது. பேரிச்சம்பழம், சப்போட்டா, வாழைப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் இனிப்பு சுவை உள்ளது. இதையெல்லாம் சாப்பிட்டு பாருங்க. இது உங்களுக்கு சுவை மருத்துவம். இதுவே
இன்னும் சிலருக்கு இயற்கை உணவுக்கு அப்பாற்பட்டு பல பேருக்கு, குறிப்பாக குழந்தைங்களை வீட்டுல வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபீவர் வந்துருச்சுன்னா, பெரும்பாலும் நான் என்னோட குழந்தைக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சேன். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ஃபீவர் வந்து முடியுது, அல்லது ஃபீவர் ரொம்ப பீக்ல இருக்கும். 101 டிகிரி 102 டிகிரி இருக்கும். ஆனா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, லைட்டா சோர்வா இருப்பாங்க. நீங்க நிலவேம்பு கஷாயம் கொடுப்பீங்க, வேப்பிலை ஈர்க்கு கொடுப்பீங்க, என்ன கொடுத்தாலும் சரியா போகாது. அவங்களுடைய எண்ணம் முழுக்க என்னவா இருக்கும்னா, ஏதோ ஒரு தேடுதல். இதுல நீங்க சைக்காலஜி தெரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தைக்கு பர்டிகுலரா ஒரு உணவு நாம சொல்லுவோம், அந்த உணவு கூடாது. ஏன்னா ஃபீவர் இருக்கும்பொழுது நாக்கு கசக்கும் அப்படின்னு ஜென்ரலா நம்ம ஒரு கான்செப்ட வச்சிருக்கோம். எல்லாருக்கும் கசக்காது, இதை புரிஞ்சுக்கோங்க. நாம என்ன நினைச்சுக்கோம், அந்த டைம்ல உடலுக்கு ஓய்வு தேவை இல்லையா, அப்போ வயிற்றுக்கும் ஓய்வு தேவை. இளநீர்ல எலுமிச்சப்பழம் புழிஞ்சு குடிங்க, கஞ்சி குடிங்க, சீரக சம்பா அரிசி உடைச்சு கஞ்சி குடிங்க, அல்லது இட்லி சாப்பிடுங்க மிஞ்சி போனா அப்படின்னு சொல்லுவோமே தவிர, இதுக்கப்புறம் நம்ம வேற எந்த உணவுக்குமே போக மாட்டோம். ஆனா நம்ம குழந்தை கேட்பான், எனக்கு பிரியாணி வேணும். என்ன பண்ணுவீங்க இப்போ? இப்போ இந்த இடத்துல இயற்கை உணவு தோத்து போச்சா, உண்ணாவிரதம் தோத்து போச்சா, இப்ப என்ன பண்ணுவீங்க? இங்க வரணும். மனசுக்கு பிடிச்சதுதான் மருந்து. நாம திரும்ப திரும்ப அதுதான் சொல்றோம். ஒருத்தர் மிக மோசமான நிலையில பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்க மனசு நாக்கின் மூலமாக எனக்கு இது வேணும்னு கேட்கணும். நான் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன், பல பெண்களுக்கு இனிப்பு, அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏன் அந்த பெண்மணிக்கு கூட தெரியும், கட்டாயமா வெள்ளை சக்கரை உள்ள இனிப்பை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் அவங்களுக்கு மைசூர் பாக்கு, கிறிஸ்பி மைசூர் பாக்கு வெள்ளை சர்க்கரையில போட்டது கடையில விற்கக்கூடிய அந்த மொறு மொறுன்னு இருக்க மைசூர் பாக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க பிரச்சனை சரியா படும். இப்படி பல பேருக்கு நடந்திருக்கு. 99% மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழறவங்களுக்கு இந்த தான் மருந்தாக இருக்கும். ஸோ உணவு கூட அந்த இடத்துல இயற்கை உணவு, உண்ணாவிரதம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, எளிமையா செரிக்கக்கூடிய உணவு எல்லாம் தூக்கி போட்டு, அவங்க நாக்கு எந்த ஒரு பொருளை கேட்குதோ அதை தான் கொடுக்கணும். அப்போ குழந்தைங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு உடம்புக்கு வந்துருச்சு, ஃபீவர் வந்ததுன்னா நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 80% குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க நம்ம கிட்ட, பிரியாணி கொடுத்தீங்கன்னா சரியா போடும், சில்லி கொடுத்தீங்கன்னா சரியா போடும். இப்படிதான். இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இங்க நீங்க செய்து தெரிஞ்சுக்க வேண்டிய சைக்காலஜி, அந்த இடத்துல அம்மா அப்பாவினுடைய அன்பு கிடைக்கல, தனிமையை அதிகமாக அந்த குழந்தை வந்து அதிகமா அவங்க தனிமையில இருக்கிறாங்கன்னா, அந்த இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு வரும்போது பல குழந்தைங்களுக்கு, அது 13 வயசு 15 வயசு குழந்தையா இருந்தாலும் பெட்ல யூரின் போகும் ஒண்ணு. அப்படி இல்லைன்னா அந்த குழந்தை பிரியாணியை கேட்கும், சில்லியை கேட்கும், கிறிஸ்பியா எனக்கு வந்து ஒரு சிப்ஸை கேட்கும். இப்படி எண்ணெயில பொரிச்ச உணவு, மசாலா உணவு, நாம எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோமோ அந்த உணவை அந்த குழந்தை தேர்ந்தெடுக்கும். இதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இது கொடுத்தா உடம்பு கெட்டு போகாதான் நீங்க சொல்றீங்கல்ல, கிடையாது. 3 நாள் 4 நாள் கொதிக்க கொதிக்க குழந்தை துவண்டு படுத்திருக்கும். கடைசியா அந்த குழந்தை கேட்கறத மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அடுத்த 20 நிமிஷத்துல அந்த குழந்தை எழுந்து ஓட ஆரம்பிச்சு. இது அனுபவபூர்வமா நாங்க மருத்துவ மையங்கள்ல அல்லது எங்களுடைய அனுபவங்கள்ல பார்த்த ஒரு விஷயம். இதேதான் பெரியவங்களுக்கு கூட. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, மண்ணாசை பொன்னாசை. நான் இந்த எர்த்து பத்தி, அதாவது மண்ணை பத்தி எடுக்கும்போது நான் சொல்லியிருப்பேன். சில ஆத்மாக்கள் பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கு அந்த உயிர் பிரியறதுல ரொம்ப சிரமம் இருக்கும். அப்போ அந்த காலத்துல முன்னோர்கள் உடனே சொல்லுவாங்க, அந்த மண்ணை கொஞ்சம் கரைச்சு அந்த தண்ணியை வாயில விட சொல்லுவாங்க. அவங்க பிறந்த ஊரு, அவங்க வளர்ந்த ஊரு அந்த மண்ணுல, ஒண்ணு அந்த பூமியில கொண்டு போய் அவங்க பிறந்து வளர்ந்த பல வருடங்கள் புழங்கின அந்த ஊர்ல கொண்டு போய் அந்த உடம்பு அல்லது அந்த மனிதரை, அந்த வயதானவரை கொண்டு போய் படுக்க வச்சீங்க, ஒரு வீடு எடுத்து படுக்க வச்சிட்டீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 20-30 நிமிடங்கள்ல அந்த உயிர் ரொம்ப ஆத்மா ரொம்ப நிம்மதியா பிரியும். அல்லது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மண்ணை கரைச்சு அந்த தண்ணியை கொடுத்தோம்னா ரொம்ப நிம்மதியா அந்த உயிர் என்னாகும் பிரியும். நான் என் இடத்துக்கு வந்துட்டேன், இதுதாங்க பாதுகாப்பு உணர்வு. நான் என் பிறந்த மண்ணுக்கு வந்துட்டேன், என் ஊருக்கு வந்துட்டேன், என்னுடைய இயல்புக்கு வந்துட்டேன், என்னுடைய ஊர் அப்படிங்கிற அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு அவங்களுடைய ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கும். இதேதான் கான்செப்ட். உயிர் பிரியும் போது மட்டும் இல்ல, இந்த உடல் வளர்வதற்கும் மனதுக்கு பிடித்த ஒரு காரியம் நடந்தால், அது பிரியாணியாவா இருக்கலாம், அல்லது இன்னும் சொல்லணும்னா தன்னுடைய தாத்தா பாட்டி மேல எந்த குழந்தையாவது அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருந்தனா, அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா அழுது அழுது இந்த குழந்தைக்கு ஃபீவர் வந்துடும். அங்க வைரஸ் அட்டாக் இல்ல, பாக்டீரியா அட்டாக் இல்ல, ஃபங்கல் அட்டாக் கிடையாது. சோ மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் தன்னை பிரியும் பொழுது அவங்களுக்கு அந்த நேரத்துல அவங்கள கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க உடம்பு சரியா போயிடும். பல தொலைக்காட்சிகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, பல திரைப்படங்கள்ல பார்த்திருப்பீங்க. பல பேருக்கு பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவோ யாரோ ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த குழந்தை உடல் ரீதியா பாதிக்கப்படும்.
பெரியவங்களுக்கே அப்படிதான். தன்னுடைய பிள்ளையை பிரிந்த தன்னுடைய அம்மா அப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையை பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இறக்கும் தருவாயில கூட போயிருப்பாங்க. கிட்னி ஃபெயிலியர் இருக்கும், கார்டியாக் ஃபெயிலியர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அது எப்படிங்க உடனடியா அந்த பெற்ற மகன் தன் கண் முன்னாடி வந்து நின்னு கைய பிடிச்சு எப்படிம்மா இருக்கேன்னு அப்படி கண்ணுல பாத்துட்டா போதும். தானாவே அந்த உடம்புக்குள்ள ஒரு தெம்பு. கிட்னி ஃபெயிலியர் எங்க போச்சு? கார்டியாக் அரெஸ்ட் எங்க போச்சு? இதுதான் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க உள்ளார்ந்து அனுபவிக்கும் போது, அது எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனாக இருக்கட்டும், அது ஒரு உணவாக இருக்கட்டும், அது வெள்ளை சர்க்கரையா இருக்கட்டும், அது பரோட்டாவா இருக்கட்டும், அல்லது சில்லியா இருக்கட்டும், நாம சொல்லக்கூடிய இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது எதுவா வேணா இருக்கட்டும். ஆனா, அதுல ஏதோ ஒண்ணு அது அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை குடுக்குது. மனிதனை காட்டிலும் அந்த ஒரு உணர்வு வேண்டாத ஒரு உணவு பாதுகாப்பு குடுக்குதுன்னா, இங்க மைனஸ் யாரு? கூட இருக்கக்கூடிய பெற்றோர்கள். அந்த குழந்தையை நெருங்கிய உறவினர்கள், அந்த பேஷண்டோட நெருக்கத்துல இருக்கக்கூடியவங்க, அவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிட்டாங்க. இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் தேவையில்லாத சாப்பிடக்கூடாத உணவை தான் அவங்க மனசுக்கு பிடிச்சதா கேட்பாங்க. கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்ப இனிமே என்ன பண்ணக்கூடாது? எந்த பேரண்ட்ஸ் நெறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்கள போட்டு படுத்துறீங்க. இத சாப்பிடாத, அத சாப்பிடாத. எப்போ சொல்லலாம்? அந்த குழந்தை நார்மலா இருக்கும்பொழுது, ஹெல்தியா இருக்கும்பொழுது, இதுல இந்த கெடுதல் இருக்கு, இதுல இந்த நன்மை இருக்குன்னு எஜுகேட் பண்ணுங்க. அத விட்டுட்டு அட்வைஸ் பண்ணாதீங்க. அட்வைஸ் யாருக்குமே பிடிக்காது. இது நல்லது, இது கெட்டதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த குழந்தை நார்மலா இருக்கும் பொழுது, மன தெளிவோட இருக்கும் பொழுது, உங்க கூட ஒரு அட்டாச்டா இருக்கும்போது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்க திட்டிக்கிட்டே சொன்னா எந்த குழந்தையும் புரிஞ்சுக்காது. ரொம்ப அன்பா, நாம அந்த குழந்தை நம்மளோட மிங்கிள் ஆயிருக்கும் பொழுது, அல்லது அவங்க நம்மளோட தொடர்புல இருக்கும் பொழுது, ஒரு இயல்பான நிலையில இருக்கும் பொழுது, அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ இல்லைனாலும், எப்போ வேணுமோ, எப்போ அவங்களுக்கு தேவையோ, அப்போ அந்த புரிதல் அவங்களுக்கு குடுக்கும். அத விட்டு நம்ம அட்வைஸ் பண்ணோம்னா புடிக்காது. சோ இதுதான் நமக்கும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தடையா அமைஞ்சிடும். சோ உணவை பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்க மேல திணிக்காதீங்க. ஏன்னா, அவங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு சூழல் அங்க இல்லன்னா, மனசுக்கு பிடிச்ச வேண்டாத உணவுன்னு நம்ம நினைக்கக்கூடிய உணவுகள் தான் அவங்க கேட்பாங்க. இதுவும் ஒரு மருத்துவம். நான் திரும்ப 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 ஹீலர் பாஸ்கர் 5 விஷயங்கள சொல்லி 6வது ஒரு விஷயம் சொல்றது என்ன? மனம் தானே சொல்றாரு. பஞ்சபூதங்கள்னு இயற்கை மருத்துவர் நாம சொல்லக்கூடியது, நல்லா சாப்பிடணும், நல்லா தண்ணி குடிக்கணும், நல்ல காற்றோட்டமான அறையில தூங்கணும், நல்ல உடல் உழைப்பு இருக்கணும், நல்லா நமக்கு காற்றோட்டமானதோட சேர்த்து நல்ல உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் இருக்கணும். இதோட ரொம்ப முக்கியமானது, இது எதுவுமே எனக்கு புரியல, விளங்கலன்னா, மனசுக்கு பிடிச்ச மாரி யாரு வாழறீங்களோ, நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. அல்லது உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும், என் உடம்பு பாதிக்கப்பட்டுருச்சு, எனக்கு இப்ப என்ன வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க உடம்பு, உங்களுடைய நாக்கு கேட்கும், இந்த பர்ட்டிகுலர் சுவையுள்ள உணவு உங்களுக்கு வேணும்னு கேட்கும். அல்லது பர்ட்டிகுலரா எனக்கு இந்த உணவு வேணும்னு கேட்கும். அப்ப நீங்க குடுக்கணும். குடுத்தீங்கன்னா, அந்த பிரச்சனை சரியா போகும். இது புதுவிதமான மருத்துவம் கிடையாது. இதுதான் அடிப்படை மருத்துவம். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள நீங்களே சரி பண்ணிக்க முடியும். நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வெயிட் அதிகமா போட்டுருச்சு. அப்போ என்ன பண்றோம் நம்ம? பெரும்பாலும் நம்ம மனச பத்திலாம் கவலைப்படுறதில்ல. உடம்பு வெயிட் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, உடனே நம்ம என்ன பண்றோம்? உணவை குறைத்து நாம சொல்லக்கூடிய மருத்துவமும் அதான். உணவை குறைத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது செரிமான மண்டலத்துக்கு ஓய்வு குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இருக்கக்கூடிய அந்த கலோரிஸ் எல்லாம் பர்ன் ஆகி, உங்க உடல் மெலிந்து, உங்களுடைய வெயிட் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதான கான்செப்ட். இதுல இன்னொரு பக்கத்த பார்க்கணும் நம்ம. உடல் ஒபிசிட்டி அதிகமா இருக்குன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? மனோரீதியான காரணம் என்ன? அவங்க மனசுக்கு பிடிச்ச மாரி வாழலன்னு அர்த்தம். எப்படி? மத்தவங்களுக்காக வாழறாங்க. தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாரி அவங்க வாழல. உதாரணமா, யாரெல்லாம் ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்ல இருக்கிறாங்களோ, அவங்கள எல்லாம் பாருங்க. பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு விஷயம் என்ன புரியும் அப்படின்னு சொன்னா, மற்றவர்களுக்காக அதிகமா நேரத்தை செலவிட்டு, தனக்கு என்ன பிடிக்குமோ, தான் எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ, தனக்கு என்ன நாக்குக்கு பிடிக்கணுமோ, சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ, இத சாப்பிடவே முடியாது. இப்படி சாப்பிடும் போதெல்லாம் அவங்க ஒல்லியா இருப்பாங்க. எப்பல்லாம் இப்படி வாழலையோ, அப்பல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே வெயிட் அவங்களையும் அறியாம, நான் எப்பவும் போல 2 இட்லி தானே சாப்பிடுறேன். கேட்டீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். வெயிட் அதிகமா இருக்கிறவங்க, ஒபிசிட்டியா இருக்கிறவங்கலாம் சாப்பிடுறது 2 இட்லி, 1 தோசை, 1 டம்ளர் கஞ்சி இப்படிதான் குடிப்பாங்க. ஆனா வெயிட் அதிகமா இருக்கு. காரணம் என்ன? மனோரீதியாக இன்செக்யூர்ட் ஃபீல் லீட்ஸ் டு ஒபிசிட்டி. இதுதான் சைக்காலஜி. எப்படிங்க? இன்செக்யூர்ட் ஃபீல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு. ஏன் பாதுகாப்பு இல்லாத உணர்வு வருது? தனக்கு மனசுக்கு பிடிச்ச மாரி, தன்னுடைய மனசுக்கு சந்தோஷம் குடுக்குற மாரி,
இயல்பான ஒரு வாழ்க்கை அவங்க வாழலன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த பாதுகாப்பு இல்லாத உணர்வை மறைப்பதற்காக உடலே அதிகமான பருமனை ஏற்படுத்தி பல்கியா பெருசா காமிக்கும். நான் ஏதோ செக்யூர்டா இருக்கேன் அப்படின்னு உடம்பு சொல்லும், மனசு சொல்லும் உள்ளுக்குள்ள இருந்து நான் செக்யூர்டா இல்ல, நான் இயல்பா இல்ல, நான் சந்தோஷமா இல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழல. இதாங்க ஒபிசிட்டி. இப்ப என்ன பண்ணணும்? முடிந்தது அப்படின்னு சொன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்படிங்கிற சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் அதுதான் சிகிச்சை. புரியுதுங்களா? அதனால நாம எப்பவுமே என்ன நினைக்கக்கூடாது, இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதை விடணும் கிடையாது. முதல் எப்பவுமே நம்ம சொல்லக்கூடியது மனசுக்கு பிடிச்ச மாதிரி, மனசு என்ன பிடிச்சிருக்குன்னு கேக்குதோ அதை கொடுங்க. அது முதலாவது மருத்துவம். அது இயலாத போது நீங்க என்ன பண்ணலாம்னா, அப்போ உங்களுக்கு இயற்கை உணவு கொடுக்கலாம். எனக்கு அதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு வெறுத்து போச்சு, உடம்புல வியாதி அதிகமாயிடுச்சு அப்படின்னா எளிமையாக செரிக்கக்கூடிய உணவு, உடம்பு தன்னைத்தானே செயல்படுவதற்கு சரி செய்வதற்கு தேவையான கால அவகாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இயற்கை உணவு கொடுங்க. புரியுதுங்களா? இதுல இன்னும் பிரதானமா நான் சொல்லியிருக்கேன், உண்ணா நோன்பு. எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு இருக்கிறது, அது ரொம்ப சிவியரா உடம்பு பாதிக்கப்பட்டா கொடுக்கக்கூடிய உணவு. சரி, பெரும்பாலும் நம்மளுடைய உணவு கலாச்சாரத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி சாப்பிட்றோமா இல்லையா? பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி தான் பெரும்பாலும் சாப்பிட்றோம். மரபு அரிசிலாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சரி, பாலிஷ் செய்யப்பட்ட அரிசியை நம்ம சாப்பிட்றோம்னு வைங்களேன். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி, ரேஷன் அரிசி, இந்த மரபு அரிசி, சிறுதானியம் இதை பத்தி எல்லாம் தெரியாம வாழறாங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் பல காலமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இயற்கை மருத்துவத்துக்கு வந்த காலத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நானும் நிறைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை பத்தி பேசுறேன். ஆனா நம்ம கிட்ட வரக்கூடிய பல நம்மளுடைய நோயாளிகள் பல பேரை பாக்குறேன். ஒரு சின்ன பிரச்சனைன்னு வருவாங்க, நம்ம ஒரு மருத்துவம் சொல்லுவோம், சரியாயிட்டு அவங்க பாட்டு அவங்க வாழ்க்கையை லீட் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரியான வகுப்புகளை அட்டன் பண்ணவங்க, இந்த மாதிரி பாரம்பரிய விஷயங்கள்ல கவனம் செலுத்தி அதனுடைய நாலேஜோட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நோயாளியாவே இருப்பாங்க காலம் முழுக்க. இது காரணம் என்ன தெரியுங்களா? சரியான புரிதல் இல்லாதனால. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இயல்பான வாழ்க்கை வாழணுங்க. அதான் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. அதாவது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ இது சாப்பிடக்கூடாது, இலையில போய் உட்கார்ந்தா பாஸ்கர் ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம இலையில எல்லா உணவும் இருக்கு, ஐயோ இது வந்து பூமிக்கு அடியில விளைஞ்சதுன்னு சொல்லி கருணக்கிழங்கு எடுத்து ஊரமா வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் ஐயோ இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் வந்து அரிப்பை ஏற்படுத்தும், நம்மளுடைய புரிதல் அரிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லி அதை எடுத்து வச்சிருவீங்க. இனிப்பு இது வெள்ளை சக்கரைன்னு இதை எடுத்து வச்சிருவீங்க. சாப்பாடு ஐயோ இது பாரம்பரிய அரிசியிலேயே இதை எடுத்து வச்சிருவீங்க. ஊறுகாய் உடம்புக்கு நல்லது இல்லை, எனக்கு உண்மையிலே நல்லதானே சொல்றது, இது எதுக்குன்னு ஓரமா எடுத்து வச்சிருவீங்க. இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டீங்கன்னா என்ன இருக்கும்? வெறும் இலை தான் இருக்கும். என்ன சாப்பிடுவீங்க? அப்போ இந்த புரிதலை, இந்த இயற்கை உணவு பத்தி, பாரம்பரிய அரிசி பத்தி, சிறுதானியம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஆரோக்கியம் இல்லாம நோயாளியாவே இருக்கிறதுக்கு காரணம், உங்களால இந்த சாதாரண வாழ்க்கை முறையில இப்படி ஒரு உணவையும் சாப்பிட முடியல, அல்லது எல்லாரோடையும் சேர்ந்து பரோட்டா, சில்லி, பிரியாணி, சாதாரண அரிசி சாப்பாடு இதையும் சாப்பிட முடியல. ஏன் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, மாத்திரையை சாப்பிடும்போது குரங்க நினைக்காத, அந்த மாதிரி நீங்க பரோட்டா சாப்பிடணும்னு நினைப்பீங்க, கேட்கும் சாப்பிடும்போது ஐயோ இது மைதா மாவு, எந்த எண்ணெயில சுட்டானோ, முட்டையை விட்டானோ இல்லையோ, அவன் வேர்வையோட சேர்த்து சுட்டானோ என்னமோ, இப்படி தேவையில்லாத எண்ணங்கள் நமக்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ உங்களால சாப்பிடவும் முடியாது, சாப்பிடாம இருக்கவும் முடியாது. இது வியாதி. புரியுதுங்களா? இதே நம்ம வீட்டுக்குள்ள போய் இயற்கை உணவு சாப்பிடும் பொழுது நல்லா உட்காந்து வட்டல் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிடுவீங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்கும்? ரொம்ப வேண்டாங்க, இட்லி சாப்பிடுவாங்க. உங்களால அமைதியா இருக்க முடியுமா? உங்க கண்ணு முன்னாடி உங்க பக்கத்துல உட்காந்துட்டு நீங்க சொல்லிக்கலாம் ஞானி மாதிரி, இல்ல இல்ல என்னாலாம் இருக்க முடியும், எங்க உங்க மனசால இருக்க முடியுமா? உங்க மனசு அதை கண்ணால பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கும். அப்ப உங்களுக்குள்ள போகக்கூடியது என்ன இருக்கும்? வெறும் ஃப்ரூட்ஸா இருக்கும். அங்க உங்க மனசு சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஃபுல்லா இட்லியா இருக்கும். நல்லா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு வெங்காய சட்னியா இருக்கலாம், அல்லது தக்காளி சட்னியா இருக்கலாம், அல்லது பருப்பு சின்ன வெங்காய சாம்பார் இருக்கலாம், நல்ல வாசனையோட அழகா சூப்பரா வச்சு ஒரு 2 இட்லி தான் அவங்க சாப்பிட்டுருப்பாங்க. நீங்க வட்டல் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவீங்க. ஆனா எப்படி இருக்கும் தெரியுமா? உடம்பு திருப்தி ஆயிடும். அப்பா வேற வழி இல்லை, நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுதான் அவனை இயற்கை உணவு சாப்பிடுறோம்னு வேற 4 பேர்ட்ட வெளியில சொல்லிட்டோம், நம்ம அப்படிதான் சாப்பிடணும், இல்ல இல்ல இது கெடுதல் இல்லை, காலை உணவு இயற்கை உணவு தான் சாப்பிடணும் அப்படின்னு உங்க மனசை கட்டுப்படுத்தி நீங்க உட்கார்ந்து நீங்க இயற்கை உணவு சாப்பிடுவீங்க.
ஆனா பக்கத்துல இருக்க 2 இட்லி அவன் வாயால சாப்பிட்டிருப்பாங்க, நீங்க மனசால சாப்பிட்டிருப்பீங்க. மனசு அதை கேட்டு கேட்டு ஏக்கத்தோட உள்ள போய் அது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப செரிமானத்துல தொந்தரவு ஏற்படும். மனசு சாப்பிட்டது இட்லியே, உடம்பு சாப்பிட்டது பழங்களை. என்ன பண்ணுவீங்க? இப்ப இந்த இடத்துல இயற்கை உணவு சிறந்த உணவா? கிடையவே கிடையாது. உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னு சொன்னா இயற்கை உணவு சாப்பிடும்போது சுற்றி முற்றி யாரும் இல்லாம தனிமையில உட்கார்ந்து சாப்பிடுங்க, அல்லது எல்லாரும் இயற்கை உணவு சாப்பிடுங்க. கட்டாயப்படுத்தாதீங்க. முதல்ல மனசுக்கு பிடிச்சு வாழுங்க, அல்லது உடலுக்கு ஓய்வு கொடுக்கும்படியா இயற்கை உணவை எல்லாரும் சாப்பிடுங்க. ஒருவேளை உணவு இயற்கை உணவா எடுத்துக்கலாம். அடுத்தது ரொம்ப எளிமையா அதை புரிய வைக்கிறேன். நம்ம மாசமா இருக்கும்போது, கர்ப்பமா இருக்கும்போது பல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா சாக்பீஸ் பிடிக்கும், மண்ணு பிடிக்கும். நிறைய பேரு போற மண்ணு அப்படியே தண்ணி ஓடிட்டு போனதுக்கு அப்புறமா கடைசியில அப்படியே குழகுன்னு இருக்கும் பாருங்க, அந்த மண்ணை அப்படியே தொளிச்சு அப்படியே தெரியாம யாருக்கும் தெரியாம அள்ளி வாயில போட்டு திரு திருன்னு முடிச்சுட்டு வருவாங்க. சாக் பீஸ் சுரண்டி அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருப்பாங்க. பச்சரிசியை அப்படியே எடுத்து வாயில போட்டு மென்னு சாப்பிட்டுருப்பாங்க. எல்லாருக்கும் மாங்காய் பிடிக்குங்கிறது கிடையாதுங்க. நீங்க கேட்டு பாருங்க உங்க வீட்டு பெண்கள் கிட்ட என்னெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. அப்போ இதெல்லாம் உணவா நான் கேட்கிறேன்? இயற்கை உணவு மட்டும்தான் உணவு. மாங்காய் ஓகே, இயற்கை உணவு, அது சாப்பிடலாம். சரி, சாக் பீஸ் இயற்கை உணவா? மண்ணு இயற்கை உணவா? அல்லது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல குறிப்பா நான் சொல்லியிருப்பேன், அம்மா கடையில வாங்கி எதுவும் சாப்பிடாதீங்க. உடனே போன் வரும், அக்கா எனக்கு வந்து காளான் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. என்ன பண்ணுவீங்க? காளான் பிரியாணி சாப்பிடக்கூடாது, மொட்டுக்காளான் குறிப்பா சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாது, நமக்கு எல்லாம் தெரியும். மொட்டுக்காளான்ங்கிறது ஹைபிரிடு, அது சாப்பிடவே கூடாது. ஆனா நிறைய குழந்தைங்களுக்கு அதான் பிடிக்குது. நிறைய தாய்மார்களுக்கு சாப்பிட்டு பழகின கர்ப்பவதிகளுக்கு அதான் பிடிக்குது. சாப்பிட்டா அவங்களுடைய அயன் டெபிஷியன்சி சரியா போகுது, அவங்க கால்ல கிராம்ப் இருந்தா சரியா போகுது. இதுதாங்க மனசுக்கு பிடிச்ச வைத்தியங்கிறது. மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா அது மருத்துவம். திரும்ப திரும்ப நான் பதிவு பண்றேன். அந்த டைம்ல போய் ஐயோ என் பொண்ணு வந்து நிறைய அப்பாக்கள் சொல்லுவாங்க, வயித்துல குழந்தை இருக்கு, என் குழந்தைய நான் இயற்கையா வளர்க்கணும்னு நினைக்கிறேன், அப்படியே ஒரு ஞானியா வளர்க்கணும், வரும்போதே விவேகானந்தரா இருக்கணும், வரும்போதே ராமகிருஷ்ணா இருக்கணும்னு நினைச்சு வளர்க்குறேன், இவ போய் காளான் பிரியாணி சாப்பிட்றா, சிக்கன் பிரியாணி சாப்பிட்றா. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அவங்க மனசுக்கு பிடிச்சது அவங்க சாப்பிட்டதாங்க உள்ள இருக்கக்கூடிய உங்க குழந்தை பஞ்சபூதத்தோட நிறைவா ஆரோக்கியமா பிறக்கும். முதல்ல மனுஷனா பிறக்கட்டும், அப்புறமா நீங்க மாத்துங்க. சூழல் விதி எப்படி மாத்தணுமோ அப்படி மாத்தும். அதை விட்டுட்டு நீங்க இந்த அம்மாவை கஷ்டப்படுத்துறீங்கன்னா, இதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு பழமொழி இருக்கு, கர்ப்பமான பொண்ணு, வயிறும் வாயுமா இருக்கிற ஒரு பொண்ணு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவளை சாப்பிட வைக்கணும், அவளை கொடுக்கணுமே தவிர இதுக்கு மாறா கொடுத்தீங்கன்னா செவிடா பிறக்கும், குறையோட பிறக்கும் குழந்தை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நம்முடைய முன்னோர்கள் வாக்கு. இது பின்னாடி கூடிய சயின்ஸ் என்ன தெரியுமா? மனதிற்கு பிடித்த மாதிரி அவங்க மனசுக்கு என்ன பிடிக்குதோ அப்படி அவங்க வாழ அனுமதிக்கணும். அது உணவாக இருந்தாலும் சூழலா இருந்தாலும். அந்த பெண்ணுக்கு டான்ஸ் ஆடணும்னு சொன்னா டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும்னு சொன்னா பாட்டு பாடணும். இதெல்லாம் எதை பொறுத்தது? மனசை பொறுத்தது. இந்த பஞ்சபூதங்கள் நிறைந்த இந்த உடம்பை சரி செய்யக்கூடியது மனசுதான். இந்த பஞ்சபூத உடம்பை நோயாக ஏற்படுத்தக்கூடியதும் இந்த மனசுதான். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், முதல்ல பாதிக்கப்படுறது மனசு, அதுக்கப்புறம் தான் உடம்பு. சோ ட்ரீட்மெண்ட் எங்க இருந்து வரணும்? மனசை சரி செய்யறதுல தான் வரணும். என்னடா உணவை பத்தி சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய மனசை பத்தி பேசுறாங்களேன்னா, நிறைய வாக்குவாதம் பண்றீங்க உணவை பத்தி. இயற்கை உணவு தான் சாப்பிடணும்னு குழந்தைகளை கஷ்டப்படுத்துறீங்க. யாராவது ஒருத்தர் நார்மலா லீட் பண்ணா, இல்ல இல்ல கட்டாயமா நீங்க இரவு நேரத்துல இயற்கை உணவு சாப்பிடணும், காலையில இயற்கை உணவு சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்துறீங்க. ஏங்க உங்களால இருக்க முடியுதா? 365 நாளும் உங்களால இயற்கை உணவை காலையோ அல்லது இரவோ சாப்பிட்டு இருக்க முடியுதா? முடியறது இல்ல. பல நாட்கள்ல நீங்க மனசாட்சியோட யோசனை பண்ணி பாருங்க. பக்கத்துல யாராவது ஒருத்தர், நான் சொன்ன உதாரணம் தான், பக்கத்துல 2 இட்லி சாப்பிட்டா உங்களோட மனசு அதை தான் சாப்பிட சொல்லுது. ஏன்? மன கட்டுப்பாடுன்னு கிடையவே கிடையாதுங்க. மனசுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க தான் கட்டுப்படுத்துறீங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு என்ன ஆகும்? மனசுக்கு பிடிக்காம ஒரு வாழ்க்கை வாழும்போது மனம் பாதிக்கப்பட்டு உடலையும் பாதிக்குது. சோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மனசுக்கு தான், அப்புறம் தான் உடம்புக்கு. இது மனசுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க, உடம்பு எந்த சூழலையும் பாதிக்கப்படாது. புரியுதுங்களா? அதனால இனிமே உணவை பற்றி நீங்க பெரும்பாலும் இயற்கை உணவு தான் முக்கியம்னு சொல்லாதீங்க. இந்த உணவுகள்லாம் கூடவே கூடாதுன்னு சொல்லுங்க, சொல்லாதீங்க. எல்லாருக்கும் எல்லா சூழலையும் பரோட்டாவோ அல்லது கடையில வைக்கக்கூடிய பொருட்களோ கெடுதல் கிடையாது. அதுல கூடிய பார்ட்டிகளை கணக்கு வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா, இதை சாப்பிடாதீங்க, கூடவே கூடாதுன்னு சொல்லாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு, குறிப்பா அவங்க உடல் அளவிலோ மனதிலோ பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு உணவை கேட்கறாங்கன்னா, இது என்ன சம்மந்தமே இல்லாம இப்ப இவங்க புதுசா இந்த உணவை கேட்கறாங்களே அப்படின்னு நீங்க சிந்திக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? அங்க மருத்துவம் அதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி கொடுத்துருங்க. அவங்க உடல் அளவிலையும் பாதிப்புல இருந்து வெளில வந்துருவாங்க. அந்த மன தேடுதலும் தீர்ந்து போயிடும். எந்த குழந்தை அல்லது எந்த நோயாளி தான் ரொம்ப பாதுகாப்பு இல்லாம உணர்றாங்களோ அப்பதான் இந்த மாதிரி
டிஃப்ரெண்டா அவங்களுக்கு உணவு தேவைப்படும். அது உணவாவே இருக்காது. நான் சொல்றேனே, அது உணவாவே இருக்காது. குறிப்பா நம்ம டீங்கிறது உணவே இல்லைன்னு சொல்றோம். அது ஒரு போதைப் பொருள்னு சொல்றோம். பல பேருக்கு டீயினுடைய சுவையே தெரியாதவர்களுக்கு கூட திடீர்னு கேட்பாங்க, எனக்கு கொஞ்சம் டீ குடுக்குறியான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன், தலைவலி இருக்கும். ரொம்ப ஒரு நாள் டிப்ரெஷன்ல இருப்பாங்க. ஒரு கிளாஸ் டீல 2 சிப்பு குடிச்சிருப்பாங்க. தலைவலி போயிடும், டிப்ரெஷன் போயிடும். எப்படிங்க இது? சோ அதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு, அது ஃபிளேவரோ அல்லது அதுல இருக்கக்கூடிய கன்டென்ட்டோ என்ன வேணா இருக்கலாம். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஒருத்தர் ஒண்ணு கேக்குறாங்கன்னா, பர்ட்டிகுலர்லி ஒண்ணு கேக்குறாங்க. அது அவங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒண்ணு, சாப்பிட்டதே இல்ல. இன்னும் சொல்லணும்னா அவங்க ரொம்ப உணவை பத்தி, உடம்பை பத்தி, மனசை பத்தி ரொம்ப புரிதல் உள்ள ஒரு ஆளு. ஒரு நேச்சுரோபதி டாக்டரா கூட இருக்கலாம். அவங்க ஒண்ண கேக்குறாங்க. ஐயோ! இது எப்படி நம்ம வந்து குடுத்தா அது சரியா போகும். இவங்க இத போய் கேக்குறாங்களே, டீய போய் கேக்குறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க என்ன கேட்டாலும் குடுங்க. அதான் மருந்து. இப்போ இந்த சைக்காலஜிலே வருவோம். இப்ப நீங்க செய்ய வேண்டியது குறிப்பா உங்க குழந்தைங்க அடிக்கடி ஐஸ்கிரீம் கேக்குறாங்க, பரோட்டா கேக்குறாங்க, சிக்கன் பிரியாணி கேக்குறாங்க, சில்லி கேக்குறாங்க, ஒயிட் சுகர்ல ஸ்வீட் கேக்குறாங்க, பிஸ்கட் கேக்குறாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்ல. அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா வெளியில போய் சாப்பிடுவாங்க. அல்லது வெளியில போய் உங்க முன்னாடியே யாராவது ஒருத்தர் வாங்கி குடுக்கும்போது, சட்டுன்னு புடுங்கி சாப்பிடுவாங்க. உடனே, ஐயோ! எனக்கு அவமானமா போயிடுச்சு. என் புள்ள இத போய் சாப்பிடுறானே, எனக்கு அவ்வளவு அசிங்கம். அப்படின்லாம் உட்கார்ந்து ஒவ்வொன்னெல்லாம் கத்தக்கூடாது. இங்க ஒரு புரிதல் வரணும். அந்த குழந்தைக்கு உங்களுடைய அருகாமை குறைஞ்சு போச்சு. நீங்க அந்த குழந்தைய அன்பா நேசிக்கல. அந்த குழந்தையோ அல்லது நோயாளியோ பேசுறத நீங்க கேட்கல அப்படின்னு அர்த்தம். அதனால அட்டென்ஷன் கிரியேஷன் புரியுதா உங்களுக்கு? குழந்தை மட்டும் இல்ல. உடலாலும் மனதனாலும் பாதிக்கப்பட்ட எல்லா நோயாளிகளுமே அந்த இடத்துல குழந்தையா பாருங்க. அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க? உங்களோட கவனத்தை ஈர்க்கிறாங்க. ஐயையோ முடியலம்பாங்க. நீங்க இல்லாத போது நல்லாதான் இருப்பாங்க. நீங்க இல்லாத போது ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆனா நீங்க எல்லாரும் இருக்கும் பொழுது எனக்கு முடியல முடியலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் அவங்கள பக்கத்துல உட்கார்ந்து அவங்க பேசுறத கேட்கல, அல்லது அவங்கள கவனிக்கல, அல்லது மற்றவங்களை கவனிக்கிறத அவங்களால ஏத்துக்க முடியல. இன்னும் அதிகமான கவனம் தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து பாசத்தை எதிர்பார்க்கறாங்க. அது அவங்களுக்கு நிவர்த்தி ஆகலைன்னு அர்த்தம். அதை எப்படி அவங்களுக்கு சொல்றதுன்னு தெரியல, தீர்த்துக்கிறதுன்னு தெரியல. இப்படி எதையாவது சொல்லி என்னோட கவனத்தையும் ஈர்ப்பாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி பர்டிகுலரா இந்த உணவு தான் வேணும்னு பிடிவாதம் பிடிப்பாங்க. இப்படி இருக்கும்பொழுது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்கள கவனிக்கணும். கவன ஈர்ப்பு இதுக்கு பேரு. இதுக்கு பேரு நோய் கிடையாது. இந்த இடத்துல இந்த உணவு சரியில்லாத உணவுன்னு கொடுக்காம தவிர்த்தீங்கன்னா, இது சைக்கலாஜிக்கலா இன்னும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி உடலில் மோசமான நோயை ஏற்படுத்தும். உதாரணம், எந்த வீட்ல ஒரு பெண்ணோ ஆணோ அதிகமாக தன் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழாம மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து தனக்கு இது வேணும் வேண்டான்னு வெளியில சொல்லாமலே உள்ளுக்குள்ளவே கஷ்டம் நஷ்டம் விருப்பம் வெறுப்பம் எல்லாத்தையும் அடைச்சு 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 வைக்கிறாங்களோ இவர்களுக்கு வரக்கூடிய நோய் மோசமான நோய் தான் புற்றுநோய். அல்லது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் நீங்க கணக்கெடுங்க. கடைசியில அவங்க கொட்டி அழுது தீக்கிறது, நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழல. எவ்வளவோ கஷ்டம் என் வாழ்க்கையில இருந்து நான் சொல்றத கேட்கறதுக்கு என் குடும்பத்துல என் ஹஸ்பண்டுக்கோ அல்லது என் மனைவிக்கோ நேரம் இல்லை. எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. இப்படிப்பட்ட மோசமான ஒரு மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் புற்றுநோய் வருமே தவிர WBC செல்ஸ் அதிகமாயி போச்சு, பிளேட்லெட்ஸ் கவுண்ட் குறைஞ்சு போச்சு, RBC செல் அதிகமாயிடுச்சு, அல்லது சாப்பிட்டதெல்லாம் வெறும் கடையில விற்கிற எண்ணெய் பரோட்டா, இதெல்லாம் காரணம் கிடையாது. முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது அவர்களுடைய மனசை தான். அதை சரி பண்ணிட்டீங்கன்னா உடம்புல புற்றுநோயாகவே இருந்தாலும் நிமிஷத்துல சரியா போயிடும். அந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பிக்கும் கியூரிங். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டாம். சோ உணவை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு பிடிச்சதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது அவங்களுக்கு சுவை மருத்துவத்துக்கு போங்க. அடுத்தது இயற்கை மருத்துவத்துக்கு இயற்கை உணவுக்கு போங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உணவு தான் சாப்பிடணும்னு சொல்லாதீங்க. பாரம்பரிய அரிசி தான் சாப்பிடணும்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி சிறுதானியம் தான் சாப்பிடணும், இதான் நல்லது, இந்த அரிசிக்கு இந்த குணம் இருக்குன்னு தயவு செய்து சொல்ல வேண்டாம். புரியுதுங்களா? இத பத்தி இன்னும் நிறைய பேசணும். அடுத்த வாரம் புதன்கிழமையில பாரம்பரிய அரிசியை எப்படி சமைக்கணும், சிறுதானியத்தை எப்படி மருந்தாக மாத்தணும், இது தெரியாம நிறைய பேரு சிறுதானியத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு வியாதி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சோ இதுலயும் நிறைய குணம் எப்படி உணவுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கோ இன்னும் இருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் 2-3 வாரங்களுக்கு பத்தி கூட பேசலாம். ஏன்னு சொன்னா இந்த உணவை நீங்க சரியான ஒரு புரிதலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா தேவையில்லாம இவ்வளவு அறிவாளிகளா இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவம் இயற்கை வாழ்வியலை ஃபாலோ பண்றவங்க கூட இன்னைக்கு நோயாவே கடைசி வரைக்கும் இருந்துட்டு இன்னமும் எல்லாரும் எனக்கு போன் பண்ணி கேட்டுட்டீங்க,
எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை. காரணம் என்னன்னா, நீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழல. இந்த வாரம் ஃபுல்லா இதை பத்தியே யோசிங்க. நீங்க எங்கெல்லாம் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க கோட்டை விட்டுருக்கீங்க? ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்கிறீங்களா? அதை காம்பன்சேட் பண்ண முடியும். இதை பத்தின வழிமுறைகள், கருத்துக்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, சிந்திச்சுட்டே இருங்க. அடுத்த வாரம் இதை பத்தி தொடர்ச்சியா பார்த்து ஒரு கடைசியா ஒரு தெளிவுக்கு வந்துடலாம் நம்ம. சரிங்களா? சிறந்த உணவுங்கிறது அவரவருடைய மனநிலையை பொறுத்தது முதல்ல. அடுத்தது சூழலை பொறுத்தது, வேலையை பொறுத்து அடுத்த வாரம் பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா ஒருத்தர் 2 பேர் குறிப்பா மட்டும் கேள்விகளை கேட்டுக்கலாம். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணதுக்கு அப்புறம், பகிர்ந்துட்டதுக்கு அப்புறம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா முழுமையா இருக்கும். புரியுதுங்களா? அண்ட் இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியிலயும் இருக்கேன் நானு. அதனால ஒரு சில கேள்விகள், ஏதாவது அவசியமான கேள்விகள் இருந்தா மட்டும் பகிர்ந்துக்கலாம். சரிங்களா? இன்றைக்கு வகுப்பை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம். நன்றி. சொன்ன எப்படி சொன்னேன்னாக்கா, ஒரு 5 நிமிஷமா டைமிங். ஒரு 7 மணி ஐயா வரைக்கும். சார். ஒரு 10 நிமிஷம். சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே ஒரு பொதுவான ஒரு கருத்து. இப்ப நீங்க சொன்ன வகையில எல்லாருக்குமே இது ஏற்புடையதுதான். ஆனா இது உடல்நிலை பாதிப்புக்கு உள்ளான பொழுது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகளா? இல்ல நடைமுறையிலேயே நம்ம இது மாரி உணவு முறைகள் எடுத்துக்கணுமா? அப்படிங்கிற ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வெள்ள ஜீனி சாப்பிடக்கூடாது, புரோட்டா சாப்பிடக்கூடாது. எப்படிங்கிற கல்ச்சர்ல தான் நம்ம எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ உங்கள பொறுத்தவரைக்கும் சரி, இயற்கை முறையில நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இது மாரி சொல்லிட்டோம்னாக்கா, அவங்க என்ன எடுத்துப்பாங்கன்னா, சரி அம்மா தான் சொல்லிட்டாங்களே, இனிமே வெள்ள ஜீனி ரெகுலரா மனசுக்கு புடிச்சுக்கின்னு ரெகுலராவே எடுத்துக்கலாம். இல்லன்னா அம்மா சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராவே நம்ம புரோட்டா சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம். அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்த மனசுல ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பா. நம்ம அந்த 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 நோயின் உபாதைகள் உடலளவுல உபாதைகள் இருக்கக்குள்ள நம்ம மனசுக்கு புடிச்ச மாரி செய்யலாமா? இல்ல ரெகுலராவே நம்ம இது மாரி சாப்பிடக்குள்ள முக்கியமான விஷயங்களை தவிர்த்து செய்யலாமா? இதுல முக்கியமா சொல்ல வேண்டியதுங்கய்யா, உடல் உபாதைகள் எப்ப நமக்கு இருக்குன்னு நமக்கு எப்பங்கய்யா தெரியும்? எல்லாருக்குமே நான் ம். சொல்றேன். உடல் நமக்கு எப்போ உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கு, மனசுல நான் இந்த குறைபாட்டோட இருக்கிறேங்கிறது பல பேருக்கு புரிதலே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது, குறிப்பாவே ஒரு பர்ட்டிகுலர் உணவ ஒரு குழந்தை பிடிவாதமா கேக்குது அப்படின்னா, ஒண்ணு அதன் மேல ஈடுபாடு அதிகமா இருக்கிறதுனால கேட்கலாம். அப்ப நாம உடனே கவனிக்க வேண்டியது சைக்காலஜிய நீங்க கவனிக்கணும்னு நான் சொல்றேன். உடனே அந்த குழந்தைக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். அல்லது ஒரு ஹக் பண்ணி, "சரிடா தங்கம்" அப்படின்னு கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். ஒருவேளை அது கெடுதல் தரக்கூடிய உணவா இருக்கு. நீங்க சொன்ன மாரி இந்த குழந்தை திடீர்னு ஒரு சாக்லேட் கேக்குது அப்படின்னா, அது குடுக்கக் கூடாதுன்னு நம்ம சொல்றோம். பிஸ்கட் கேக்குதுன்னா குடுக்கக்கூடாதுன்னு சொல்றோம். உடனே நம்ம வாங்கி குடுத்துருவோம்னா குடுக்கக் கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா, உண்மையாலுமே அது அந்த குழந்தைக்கு தேவையா இருக்கு அப்படின்னா, நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், அந்த குழந்தைக்கு இன்செக்யூர்டா இருக்கு, அல்லது தாய் தகப்பனுடைய அருகாமை, அல்லது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். நிச்சயமே சொல்றேன். இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த 1 வாரம் ஃபுல்லா. அப்படி கேட்கிறவங்க பக்கத்துல உட்கார்ந்து, "ஏன் கண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு என்ன பிடிக்கும்?" அப்படின்னு அப்படியே கொஞ்சம் டைவர்ட் பண்ணி, அவங்களுக்குள்ள அவங்கள டிராவல் பண்ண வச்சு, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள நீங்க உள்ள இருந்து கொண்டு வந்தீங்கன்னா, சாக்லேட், பிஸ்கட் தேவையே இல்ல. புரியுதாங்க? இப்ப நீங்க கேட்கிற இவ்வளவும் பேசிட்டு, கொஞ்சம் அன்பா அவங்களோட உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் பேசி கேட்டு, அவங்களுடைய ஆவல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறமா அப்புறமா சொல்லுங்க. "சரி கண்ணா, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில போவோம். இல்லன்னா நம்ம ஈவினிங் வெளில போவோம். இல்ல நாளைக்கு போவோம். அப்ப வாங்கி தரேன்." அப்படின்னு சொன்னா, "சரிம்மா பரவால்ல" அப்படின்னு சொல்லிருவாங்க. இது 20 வருடமா நாம பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். குழந்தைங்கள பொறுத்தவரைக்கும், ஒரு விஷயத்த வேணும்னு பிடிவாதமா கேட்டாங்கன்னா, அந்த குழந்தையோட உட்கார்ந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, அந்த குழந்தை உடனே கேட்கவே கேட்காது. அடுத்த நாள் நீங்க குடுக்குறீங்கன்னு சொன்னா பேசாம ஒத்துக்கும். இது குழந்தைங்க விஷயத்துல. இதே பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அவங்களுக்கு இந்த தேவையில்லாத உணவுகள், இந்த கடையில வாங்கி சாப்பிடுறது, வெள்ளை சர்க்கரை உணவுகள், அத பத்தின சரியான புரிதல் இல்ல அப்படின்னு சொன்னா, அவங்க வேணும்னே கேட்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க குடுத்துறணும். உடம்புக்கு வரும் பார்த்தீங்களா? அப்ப உட்கார்ந்து பொறுமையா உடம்புக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அப்புறம் உட்கார வச்சு, "நீங்க சாப்பிட்டதுக்கு இந்த உணவு சாப்பிட்டதுனால தான் இந்த உடம்புக்கு இந்த பிரச்சனை வந்தது. அதனால இனிமே இத சாப்பிடாதீங்க. இத சாப்பிட்டா இந்த கெடுதல் தான் வரும்." அப்படின்னு அவங்க அனுபவிச்சதுக்கு அப்புறமா, மீண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய கடமைய செஞ்சதுக்கு அப்புறம் சொல்லணும். அத பொறுமையா எப்படி சொல்லணுமோ அப்படி எஜுகேட் பண்ணுங்க. அங்கேயும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். இது ரொம்ப முக்கியமானது. இன்னும் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. உடம்புக்கு முடியாத போது அப்படின்னு வந்துட்டா, அங்க நீங்க செய்ய வேண்டியது இயற்கை உணவு அல்லது எளிமையா செரிக்கக்கூடிய உணவு. அதுல உண்மையாலுமே நீங்க அவங்க குணமாகணும்னு நினைச்சீங்கன்னா, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். திரும்ப திரும்ப நான் சொல்றது, அவங்க மனசுல ஏதோ குறை இருக்கு. அதனால தான் அப்படிப்பட்ட உணவுகள் மீது அவங்களுக்கு ஆர்வம் ஏற்படுது
இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் இதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்க முடியுமான்னு பாருங்க. அவங்களோட அன்பா அரவணைப்பா இருக்க முடியுமான்னு பாருங்க. இருக்க முடிஞ்சதுன்னா நீங்க அந்த உணவை தவிர்க்க சொல்லலாம். சொன்னீங்கன்னா அவங்களுமே புரிஞ்சுப்பாங்க. இதுதான் அடிப்படை. இதை புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. சிறப்பு. உண்மையிலுமே வந்து அற்புதமான பதில். அதாவது எதிர்பார்த்த பதில்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இன்னைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த சைக்காலஜி படி அம்மா சொன்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா, குழந்தைகளை எப்படி நம்ம வந்து பாதுகாக்கணும். குழந்தைகள சொல்லவலே நினைச்சேன். அதாவது பெரியவர்களுக்கு வந்து இத குடுத்தோம்னா கண்டிப்பாக உடம்பு பாதிக்கப்படுமே நினைக்கக்குள்ள, அவங்க சொன்ன விஷயங்கள் பாதிச்சாலும் பரவால்ல குடுங்க. ஆனா பாதிப்பு வரக்குள்ள அத நிவர்த்தி பண்ணுங்க. அப்படிங்கிறது அற்புதமான ஒரு தகவல சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம சைக்காலஜி படி தான் நடந்துக்கணும். இப்ப வந்து அவங்க சொன்னது போல மனசு. மனசு தான் முக்கிய காரணமே. இப்ப நான் ஹீலர் பாஸ்கர் ஐயா கூட சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம வெளியில போகல, ஏதோ நம்மள அறியாமலே கொடை எடுத்துட்டு போனா என்ன அப்படிங்கிற ஒரு ஞாபகம் இருக்கும். ஆனா வெயில் அடிச்சிட்டு இருக்கும். ஆனா போயிட்டு வரக்குள்ள அந்த நம்ம நனைஞ்சு வரக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும். எந்த அளவுக்கு மனசு வந்து நம்மள வந்து கரெக்ட்டா வச்சிருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய காரணம். இத வந்து நடைமுறையில வந்து எல்லாருக்குமே உண்டு. யாருக்குமே இல்லன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே உண்டு. அத மதித்தால் மட்டும் தான் நமக்கு வந்து பயனுண்டு. அத மதிக்கலன்னா கண்டிப்பா நமக்கு எந்தவித பயனும் கிடைக்காது. எந்த அளவுக்கு நம்ம மனதை வந்து மதித்து நம்ம அதனுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, கண்டிப்பா வந்து அம்மா சொன்ன மாரி நமக்கு எந்த உணவாக இருந்தாலும் சரி, அது உடலுக்கு ஏற்ற ஆரோக்கியமான உணவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து 100% ஒரு ப்ரூஃபான விஷயம் தான் அது. அது நடைமுறையில பார்த்தாலே தெரியும். நெறைய பேருக்கு தெரியும். அதாவது நம்ம இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நமக்கு எல்லாமே வந்துட்டு இருக்குது. அவர் ஒண்ணுமே செய்யல. அவரா நல்ல குணமா தானே இருக்காரு. கரெக்ட்டா தானே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறத இன்னைய நடைமுறையில இப்பொழுதே எல்லாருமே பார்த்துட்டு இருக்க சூழல் நெறைய இருக்குது. அதுக்கு காரணம் மனம் மட்டுமே. அந்த மனசோட அவங்க வாழக்குள்ள, மனம் ஒன்றி வாழக்குள்ள அவங்க எந்த நினைப்பும் இருக்காது. அவங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல விஷயங்களை நல்லவர்கள் பூர்த்தி பண்ணவங்கள உடல்நிலை ஆரோக்கியமா நீண்ட ஆயுள் வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அதே மனதுல வந்து கெட்ட விஷயங்களோட அவங்க பூர்த்தி பண்ணி செய்யக்கூடிய அவங்களோட காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குறுகிய காலத்திலே அவங்களோட உடல் பாதிக்கக்கூடிய அப்ப அம்மா சொன்ன மாரி பாதிக்கப்படக்கூடிய சூழல்களும் ஏற்படும். அந்த நேரத்துல தான் நம்மளோட அட்வைஸ் கண்டிப்பாக இது மாரி அட்வைஸ் எல்லாம் நெறைய தேவைப்படும். ஆனா கண்டிப்பா அவங்களுக்கு உணர்வதற்கு உண்டான சூழலை நம்ம கண்டிப்பா ஏற்படுத்தினோம்னாக்கா, ஆரோக்கிய வாழ்வு வாழ்வதற்கு பெரிய ஒரு காரணியாக இருக்கும். இப்ப அம்மா சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதுதான். அதுக்காக இவ்வளவு நாள் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே சாப்பிடலாமே அப்படிங்கிற சொன்ன ஒரே காரணம் என்னன்னாக்கா, அந்த காலத்துக்கு நம்ம எந்த ஒரு ஆபத்துல இருந்தாலும், சூழ்நிலைகள்ல இருந்தாலும் காப்பாத்திக்க கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவங்க சொல்லியிருக்காங்களே ஒழிய, அது தொடர் சிகிச்சையோ, தொடர் முறைகளோ கிடையவே கிடையாது. அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு கண்டிப்பா உணர்த்தியிருக்காங்க. சிறப்பான விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு தட்டு தடுமாறி நெறைய பேர் நிக்கிற காலங்கள். அதாவது கீழ கூட விழல, தட்டு தடுமாறி நின்னுட்டு இருக்காங்க. என்ன செய்ய போறோம்? என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டாம்? ஏன்னா, வாழ்க்கை முறையே வந்து இன்னைக்கு வேற நோக்கி போயிட்டு இருக்கோம்ல. இந்த வாழ்க்கை முறைக்கு வந்தவங்களுக்கு ஒரு விடை தெரியாத ஒரு கேள்விக்குறியா தான் இன்னைக்கு எல்லாமே இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த விடைய வந்து இன்னைக்கு சிறப்பா நமக்கு குடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு தொடக்கம் தான். ஏன்னா, அவங்க வந்து இன்னும் நெறைய விஷயங்கள் இந்த உணவு முறைகள்லேருந்து எப்படி சாப்பிடுறது? ஒவ்வொரு முறையிலும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் நமக்கு தொடர்ச்சியா விளக்கம் அடுத்தடுத்த வாரங்கள்ல குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒரு புரிதலோட நம்ம வாழ்க்கை முறையில கொண்டு போனா தான் அது உடல் எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடலை நாமே ஒண்ணும் செய்ய வேண்டாம். அதுவே சரி செய்து கொள்ளும் ஒரு காலங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏற்படும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு ஒரு தொடக்கத்த குடுத்திருக்காங்க. உணவு முறைய பத்தி ஒரு தொடக்கத்த குடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். இனிவரும் காலங்கள்ல வந்து இது மாரியான ஒரு வாழ்க்கை முறை மனமே மருந்து, மனம் இருந்தால் எல்லோருக்கும் விருந்து அப்படிங்கிற மாரி ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்தோம்னாக்கா, கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதற்கு சிறப்பான ஒரு தொடக்கத்தை குடுத்த இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக இந்த நேரத்திலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. வாழ்க நன்றி. வளமுடன். கேள்வி பதில் அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? டைம் இருக்குங்களாம்மா? கேள்வி பதில் அடுத்த வாரம் வச்சுக்கலாங்கய்யா. ஏன்னா நான் நிறைய டாபிக் பேசிட்டு அடுத்த வாரம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அப்ப நான் கோயம்புத்தூர் வந்துருவேன். வந்துட்டு நம்ம பேசலாம். சரி, சரி. 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 நன்றிங்கம்மா. சந்தோஷம். நன்றி. அதே போன்று நன்றிங்கம்மா. சிறப்பு. இன்றைய காலகட்டத்தில வந்து ஏன்னா எந்த உணவு முறைகள், எந்த இதா இருந்தாலும் சரி, நெறைய விஷயங்கள வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்குது. அதனால வந்து எல்லாருமே வந்து ஒரு சார்ந்து இல்லாம, நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை, பல்வேறு கருத்துக்களையும் நம்ம உள்வாங்கிட்டு, எந்த முறைகள்ல நமக்கு நம் நம் மனம் ஒன்றி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அதை சார்ந்து நம்ம வாழ்ந்தோம்னாக்கா, கண்டிப்பாக வந்து எதற்கும் நம்ம வந்து அஞ்சப்பட வேண்டியதில்லை. மற்றவர்களை நாம வந்து அ ஒரு
மற்றவர்களைப் போல் நாமும் சிறப்பாக வாழக்கூடிய சிறந்த ஒரு நிலை ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பா அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பா விளக்கத்தை கொடுக்கிறது இதை அனைவரும் ஃபாலோ செய்ய வேண்டும். இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு தெரிவித்து ஏன்னா இன்றைய காலகட்டத்தில இந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்காத விஷயங்கள். நேற்று நமக்கு எடுத்த டாபிக்கும் சரி, இன்னைக்கு எடுத்த டாபிக்கும் சரி, காலச்சக்கரத்துக்கு ஏதோ ஒரு லோகத்துல நம்ம இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த பூமியில இருக்கிறோமா அப்படிங்கிறது யாருக்குமே நினைவு இருக்காது. ஏன்னா, நேத்து கிடைத்த விஷயங்கள் இதை வேணா அதுவும் ஒரு அற்புதமான விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு கிடைத்த விஷயங்கள் அதை விட ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப நாளுக்கு நாள் நம்மள இந்த பிரபஞ்சம் மெருகேற்றிட்டு இருக்கு. நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லாரோட எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி அனைவருக்கும் ஒரு சிறப்பு நிகழ்வு குடுத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இது நம்ம எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குதோ, அத மற்றவர்களுக்கு நம்ம கொடுத்து, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி, மற்றவர்களையும் இந்த வாழ்வியலை நோக்கியும், இந்த உடல் ஆரோக்கியத்தை நோக்கியும் நாம் அனைவரையும் பயன்படுத்த வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லா இடத்திலும் கிடைக்குதா அப்படின்னாக்கா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. சில இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். நீங்க ஒரு பொருள் வாங்க போனீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஒரு 10 கடை இருந்தாலும் ஒரு கடைய தான் செலக்ட் பண்ணிட்டு போவீங்க. ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பிரபஞ்சத்துக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த காலச்சக்கரம்ங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு செய்திய குடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நமக்கு பல்வேறு விஷயங்கள், பல்வேறு யாரும் எதிர்பார்க்காத பல்வேறு கருத்துக்கள், விஷயங்கள நமக்கு பிரபஞ்சமே குடுத்துட்டு இருக்கு அப்படிங்கக்குள்ள, அத நம்ம சேமிச்சு வைக்காம மற்றவர்களுக்கும் பயனுள்ள ஒரு கருத்துக்களை கொடுத்து, அவர்களுக்கும் பயனுள்ள நிகழ்வாக மாற்ற வேண்டும் என்று இந்த நிகழ்விலே அனைவரையும் இந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சிறப்பான ஒரு நிகழ்வை கொடுத்த அனைவருக்கும் இந்த அகிலா மேடம் அவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஏன்னா அவங்களுக்கு நேரமின்மை காரணமாக அடுத்தடுத்த வாரங்கள் நம்ம கண்டிப்பா கேள்வி பதில வச்சுக்கலாம். அதுக்குள்ள இந்த மனதை போல் வாழ்ந்து அனைவரும் அடுத்த நிலைக்கு வரக்குள்ள எல்லாருமே நீங்க சொன்ன முறையில நாங்க இருந்தோம். கண்டிப்பா நல்ல சக்சஸ் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளோட நாம் அடுத்த வாரம் சந்திப்போம் என்று கூறி, நமக்கு தொடர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்வை இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் திட்டக்குடி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த ஆசன் நல்லசிவமையா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறந்த உணவு முறைகளை பற்றி நமக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி கொடுத்த இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. நன்றிங்க நன்றி, ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. பேசுறேங்க ஐயா. வணக்கம், வணக்கம். ஐயா நல்ல நிகழ்ச்சி. அம்மா நல்லா தெளிவா விளக்கம் கொடுத்தாங்க. ரொம்ப அம்மாவுக்கு மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி. குழுவும் நல்லா சிறப்பா போயினது. மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி. விரைவில் படம் ரிலீஸ், விரைவில் வந்துடுறேங்க ஐயா. போன்ல பேசுவோங்க ஐயா. நன்றி, மகிழ்ச்சி ஐயா. நேரடியா சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். மீண்டும் வந்தால் சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுப்போம். நன்றி. போன்ல வரங்க ஐயா, லைன்ல. நன்றிங்க, நன்றிங்க. வாழ்த்துக்கள், சந்தோஷம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.